அகலப்பந்து வீசியுள்ள இளைய பாரதி. நாமக்கல் அணிக்கு கூடுதலாக ஒரு ரன். மற்றும் ஒரு அகலப்பந்து. சிறப்பான பந்து வீச்சு. மட்டையாளரை ஏமாற்றிவிட்டு விக்கெட் கீப்பரின் கைகளில் சென்று சேர்ந்தது. சிறப்பு. மீண்டும் ஒரு அருமையான பந்து. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. வீசப்பட்ட பந்தை இடதுபுறமாக அடித்துவிட்டு 4 ஓட்டங்களை பெறுகிறார் தண்டபாணி அவர்கள். நாமக்கல் அணிக்கு 4 ரன்கள். முக்குச்சியை நோக்கி வீசப்பட்ட பந்தை அருமையாக நேர்த்திசையில் ஆடி 1 ரன்னை பெறுகிறார் தண்டபாணி. சிறப்பான தடுப்பாட்டம். முதல் ஓவரை முடித்து களத்திற்கு திரும்புகிறார் இளைய பாரதி. முதல் ஓவரின் முடிவில் பந்த இடதுபுறமாக வீசியதால் அகல பந்து என அறிவிக்கப்பட்டது. 1 ரன் நாமக்கல் அணிக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. மணிவேல் தந்திரமாக வீசுகிறார். சரியான நீளத்தில் வீசுகிறார். அருமையாக தடுப்பாட்டம் செய்து இடதுபுறமாக தட்டிவிட்டு 1 ரன் பெறுகிறார் தண்டபாணி. பந்தை இடதுபுறமாக தட்டிவிட்டு 1 ரன்னை பெறுகிறார் ஆனந்த் பொன்னுசாமி. வலதுகை மட்டை வீச்சாளர், இடதுகை மட்டை வீச்சாளர் என அருமையாக ஜோடி சேர்ந்துள்ளார்கள் தண்டபாணி மற்றும் ஆனந்த் பொன்னுசாமி. சிறப்பாக பந்து வீசினார் மணிவேல். அதை அருமையாக தடுப்பாட்டம் செய்தார் தண்டபாணி. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. வீசப்பட்ட பந்து மட்டையாளரின் இடதுபுறம். மீண்டும் ஒரு அகலப்பந்தை வீசியுள்ளார் மணிவேல் அவர்கள். மேலும் ஓடி 1 ரன் சேர்த்துள்ளார்கள் மணிவேல் மற்றும் ஆனந்த் பொன்னுசாமி அவர்கள். ஓடி 1 ரன், ஓடாமல் 1 ரன்.
மணிவேல் வீசிய பந்தை தூக்கி அடித்து 4 ஓட்டங்களை பெறுகிறார் தண்டபாணி அவர்கள். அருமையான ஆட்டம், சிறப்பான ஆட்டம் தண்டபாணி அவர்கள். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம். பந்தை வலதுபுறமாக அடித்துவிட்டு ஒரு ரன்னை பெறுகிறார் தண்டபாணி. வழக்கை இடக்கை மட்ட வீச்சாளர்கள் பந்து வீச்சாளருக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார்கள். கூடுதலாக பேசப்பட்ட பந்தை இடதுபுறமாக தட்டிவிட்டு ஒரு ரன்னை பெறுகிறார் ஆனந்த் பொன்னுசாமி அவர்கள்.